கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு ஆகாப் ராஜா. அவரை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ ஆகாப் அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா பிதாவின் சகோதரன் அப்படிங்கிறது தான் அந்த பெயரினுடைய அர்த்தமாக இருக்குது. இந்த ஆகாப்பினுடைய அப்பா பெயர் பார்த்திங்கன்னா உம்ரி. இந்த உம்ரியை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவர் ரொம்ப விசேஷித்தவர். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் சமாரியா அப்படிங்கிற பட்டணத்தை குறித்து அதிகமாக பார்ப்போம். சமாரியா ஸ்திரீ அப்படின்லாம் சொல்லி அந்த சமாரியா பட்டணத்தை விலை கொடுத்து வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உம்ரிங்கிற ராஜா தான். இவர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு, அந்த 10 கோத்திரத்துக்கு தலைநகராக சமாரியா பட்டணத்தை அங்கே வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கோத்திரம் முழுமையாக 12 கோத்திரம் இருந்துச்சு. அதில் 2 கோத்திரம் தனியாக, 10 கோத்திரம் தனியாக பிரிக்கப்படுது. 2 கோத்திரம் தனி ராஜ்யம், யூத ராஜ்யம். 10 கோத்திரம் இஸ்ரேல் ராஜ்யம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. யெரொபெயாம் அப்படிங்கிறவர் தான் முதல் ராஜா. அப்போ அவர் ஃபஸ்ட்டு எதை தலைநகராக வச்சுருந்தாங்கன்னா சீகேம் அப்படிங்கிற பட்டணத்தை தான் தலைநகராக வச்சுருந்தாங்க அந்த 10 கோத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் திர்சா அப்படிங்கிறத 10 கோத்திரத்துக்கு தலைநகராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவதாக தான் இந்த சமாரியா அப்படிங்கிறது தலைநகராச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10 கோத்திரத்துக்கு கடைசி வரைக்குமே இந்த சமாரியா தான் தலைநகராக அங்கே இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்பினுடைய அப்பா உம்ரி அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேசம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி ராஜாக்கள் வராங்க, யெரொபெயாம், அப்படியே ஒவ்வொரு ராஜாக்களாக வருவாங்க. இதில் இந்த ஆகாப் எத்தனாவது ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் 7ஆவது ராஜா. இந்த 10 கோத்திரத்துக்கு இவர் 7ஆவது ராஜா வர்றாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குற வேத பின்னணிகளாக, வரலாற்று பின்னணிகளாக நம்ம அதை பார்க்குறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆகாப் ராஜா, இவருடைய பெயர் அர்த்தம் பார்த்துட்டு இவங்க அப்பா யாருன்னு பார்த்துட்டோம். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். இவர் நல்லவரா, தேவ பக்தி உள்ளவரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16:30. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆகாப் நல்லவரா கெட்டவரா? ஏன்னா நம்ம வேதத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமாக நடந்தவங்க இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆகாப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த அப்படிங்கும்போது தனக்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 கோத்திரத்தில் 6 ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 6 ராஜாக்களை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் இவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காருன்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இவர் அப்படி பொல்லாப்பானதை செய்யணும்? மற்றவங்களை போலவே இவர் நடந்திருந்தால் சரி பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்கள காட்டிலும் இவர் ஏன் பொல்லாப்பானதை செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நீங்கள் அநேக நேரங்களில் வாசிச்சிருப்பீங்க. வேதத்தை கிரமமாக வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய மனைவி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் ராஜாவினுடைய மனைவி தான் இவர் இந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாமல் போகிறதுக்கு அங்கே காரணம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த எல்லா ராஜாக்களினுடைய மனைவிமார்களை பற்றி வேதம் அதிகமாக பதிவு செய்யலை. உதாரணத்துக்கு முதல் ராஜா சவுலை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவினுடைய மனைவி யாருன்னே நமக்கு தெரியாது, வேதத்தில் பதிவு செய்யப்படலை. அது மாதிரி நிறைய ராஜாக்களினுடைய மனைவி பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் அவங்க என்னென்ன செஞ்சாங்கங்கிறது எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஏசபேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இந்த ஏசபேல் என்னவாக இருக்காங்கன்னா வேதத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப பிரபலமானவங்க. இவங்களை குறித்து கிறிஸ்தவங்களில் தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது மிக மோசமான பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும்போது இந்த ஏசபேலை தான் அங்கே சொல்லுது. அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு, கள்ள சபைக்கு அடையாளமாக கூட இந்த அம்மா அங்கே சொல்லப்படுறாங்க. ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் செய்கிறதுக்கு இந்த அம்மா என்னங்க அப்படி தப்பு பண்ணாங்க அப்படின்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா அவங்க தூண்டுகோலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம்
25வது வசனம், 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய ஏசபேல் விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தூண்டி விட்டபடியே. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆகாப் இந்த ஏசபேல் தூண்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நல்லது செய்கிறதுக்கு இல்லை, கெட்டது செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூண்டி விட்டுருக்குறாங்க. சரி, அப்படியே அவங்க தூண்டி விட்டாலும் நமக்கு இது சரி இது தப்புன்னு தெரியணும் இல்லைங்களா. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க எப்படியெல்லாம் தூண்டி விட்டாங்களோ அதை அப்படியே செய்கிறதா இவர் இருந்திருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஆகாபை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த 16:30 எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்போ எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை இவர் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார்? அதான் ஒருவனும் இல்லை அப்படிங்கும்போது காரணம் யாருன்னு பார்க்கும்போது இவருடைய மனைவி. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா தேவன் நேராக சொல்கிற மாதிரியே இருக்குது. உன் மனைவி ஏசபேலின் பேச்சை கேட்டு தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்தே தீர்வேன் என்று உறுதியாக இருந்தாய். சொல்லப்போனால் வேறு எந்த ராஜாவும் உன்னை போல மோசமாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஒருவனும் இல்லை, இந்த ஆகாபை போல ஒருவனும் இல்லை. எந்த விஷயத்தில்? மனைவி பேச்சை கேட்டு மனைவி தூண்டி விட்டபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுக்கு இந்த ஆகாபை போல ஒருவனும் இல்லைன்னு பார்க்குறோம். இது போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் வேற யாராவது இருக்காங்களான்னா நல்ல விஷயத்தில் இருக்கிறாங்க. யோபு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோபுவை பற்றி சொல்லும்போது யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பார்த்தீங்களா, இங்க தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். பூமியில் ஒருவனும் இல்லை. யாரை போல? யோபுவை போல. எந்த விஷயத்துல? தேவனுக்கு பயந்து நடக்கிறதுல யோபுவை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 7:28. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இதெல்லாம் நல்ல சாட்சி. யோபோ போல உத்தமே ஒருவனும் இல்லை அப்படிங்கிறதும், யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சாட்சி. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது யோவான் 3:13, யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவனுமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ பாருங்க, இந்த ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரை குறித்து இங்கே சாட்சி பார்க்குறோம். இங்கே ஆகாப்பை குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுக்குறார். இவர் மாதிரி மனைவி பேச்சை கேட்டு மனைவி தூண்டி விட்டபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சது போல இவரை போல யாரும் இல்லை. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, இன்னைக்கு தேவன் நம்மளை குறித்து கூட சாட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படி நம்மளை இன்னைக்கு சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? அதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய துணைக்கு, ஒன்று கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், நம்மளுடைய துணைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தா எப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பார்? இந்த சகோதரி இருக்காங்களே, இவங்க சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா தூண்டுகோலாக இருக்கிறாங்க. சகோதரன் எப்படியெல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணுமோ அதுக்கு இந்த மனைவி ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாங்கன்னு நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாரா? இல்லை ஒரு சமயம் சகோதரர்களை குறித்து சாட்சி கொடுக்கும்போது சகோதரர்கள் தங்களுடைய மனைவிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சாட்சி கொடுப்பாங்களா? தேவன் எப்படி மற்றவங்க கொடுக்கறது இருக்கட்டும், தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னா அது எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கும்? ஒரு சமயம் இந்த சகோதரி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விழுந்து போகிறதுக்கு காரணமே இவங்க கணவன் தாங்க. அதாவது சத்தியத்துக்குள்ளே வராதவங்களை பற்றி நம்ம சொல்ல முடியாதுங்க. சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிற நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறாருன்னா எப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பார்? ஒரு சமயம் இந்த சகோதரி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் குறைஞ்சி போகிறதுக்கு இந்த சகோதரன் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறார். இல்லைன்னா இந்த சகோதரன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் விழுந்து போகிறதுக்கு இந்த சகோதரி ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துருவாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இப்போ கணவன் அப்படிங்கும்போது, ஒரு குடும்பங்கும்போது கணவனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். தேவன் முதலாவது கணக்கு யாரை கேட்பார்னா அந்த குடும்ப தலைவனை தான் கேட்பார். எப்படி நம்ம சொல்கிறோம்? ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பழத்தை புஷிச்சது யாருங்க?
ஏவாள் தான் தப்பு செஞ்சாங்க. ஆனால் அப்புறம் ஆதாமுக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்த உடனே ஏவாளை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டாரா? எதுவுமே கேட்கல. ஆதாமை தான் கேட்குறாரு. நான் உனக்கு வேண்டாம் என்று விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? உன் மனைவி கொடுத்து புசித்தாயோன்னு கேட்கல, புசித்தாயோ. ஃபஸ்ட்டு கேள்வியே யாருக்குன்னா அங்கே ஆதாமுக்கு தான். அப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கும்போது முதலாவது தேவன் கணக்கு கேட்கக்கூடியது யாரை குறிச்சுன்னா அந்த தலைவன் கிட்ட தான். ஏன்னா சகோதரர்கள் சொல்லும்போது ஒரு குடும்பத்தினுடைய பிரதான ஆசாரியன் யார் அப்படின்னா அந்த குடும்ப தலைவன் தான். அப்போ அவர்கிட்ட தான் இந்த கணக்கு கேட்பார். ஒரு சமயம் குடும்ப தலைவர்களாக இருக்கிற நம்மக்கிட்ட தேவன் அப்படி ஒரு கணக்கு கேட்குறார் அப்படின்னா நாம் நம்மளுடைய குடும்பத்தை குறித்து இல்லை தேவனே நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பாரே. ஆனால் எப்படி கொடுப்பாரு பாருங்கள், யோபுவை பார்த்தோம். அவனை போல ஒருவனும் இல்லை. அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட வாசிங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி வரும். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். ரொம்ப முக்கியம். என்ன பிரதர் இதில் அவ்வளோ பெரிய முக்கியம் இருக்குது? யோபு நல்லவர், அதை தேவன் பதிவு பண்ணியிருக்கிறார். இதுதானே இதில் விசேஷம். இதில் வேறு என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா நம்ம அதிகம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் நல்லா யோசிச்சோம்னா வேதத்தில் முதல் புஸ்தகம் எந்த புஸ்தகங்க? யோபு புஸ்தகம் தான். யோபு புஸ்தகம் தான் முதல் புஸ்தகம். ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுக்கணும்னு நினச்சிட்ட முதல் புஸ்தகம் எது அப்படின்னா யோபு புஸ்தகம். அதில் தேவன் முதலாவது எழுதணும்னு நினச்சிட்ட ஒரு விஷயம் என்னதுங்க? ஒரு மனுஷனை பற்றி எழுதணும்னு நினச்சிட்டார். அதில் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவருங்கிறத எழுதுறதுக்கு நினச்சிட்டார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது நமக்கு சகோதரர்கள் அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேத வல்லுநர்கள் வேத எழுத்தாளர்கள் நமக்கு கொடுத்துட்டது. ஆனால் தேவனுடைய மனசில் இந்த பூமியில் நான் இவங்களுக்கு என்னுடைய மனசை கொடுக்க போகிறேன், அதான் என்னுடைய வேதத்தை கொடுக்க போகிறேன். அந்த வேதத்தை நான் கொடுக்கும்போது முதல் நான் அந்த மனுஷங்களுக்குன்னு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவாக இருக்கணும்னா ஒரு மனுஷனை பற்றி இருக்கணும். அந்த மனுஷன் எப்படி எனக்கு பிரியமாக நடந்தாருங்கிறது இருக்கணும். இதான் தேவன் நினச்சிட்டது. இதான் தேவன் முதலாவது நினச்சி இந்த பூமிக்கு கொடுத்துட்ட வார்த்தை பாருங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கணவன் அப்படிங்கிற முறையில் நாம் அந்த குடும்பத்தினுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறோமா? அதே போல் மனைவிகளினுடைய பங்கு மட்டும் சாதாரண இல்லைங்க. அவங்களுக்கும் தேவன் நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு காரியம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள். அப்போ ஒரு கணவன் சத்தியத்துக்குள்ளே வராதவராக இருந்தால் கூட அவருக்கு இந்த மனைவி ஒரு தூண்டுகோலாக இருக்க முடியுமா? அவரை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு இவங்க ஒரு தூண்டுகோலாக இருக்க முடியுமா? எப்படி தூண்டுகோலாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணுங்கிற விஷயமே தேவையில்லை. அவங்க என்ன ஆகுவாங்களாம்? நடத்தையை கண்டு கவரப்பட்டு, இதாங்க அந்த தூண்டுகோல், கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவார். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு தூண்டுகோலாக இருக்கணும் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில். இங்கே ஆகாப்பை நம்ம பார்க்குறோம். அவருக்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலும் மிக மோசமானவராக இருந்தார். காரணம் அவருடைய மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதான் ஆகாப்பை குறித்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்ட முன்னுரையான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த ஆகாப் அப்படி என்னெல்லாம் தப்பு செஞ்சார், அதுக்கு தேவன் என்னெல்லாம் தண்டனை கொடுத்தார், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது ஆகாப்பினுடைய தவறுகள். முதல் சம்பவம் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் விசேஷமாக இந்த பாடத்தை நீங்கள் கேட்டு முடித்த பின்னாடி நீங்கள்
வாய்ப்பு இருந்தால் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் முழுக்க ஒரு தடவை வாசிச்சிட்டிங்கன்னா இந்த காரியங்களை ஈஸியாக புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இவ்வளவு அதிகாரங்களையும் இப்போ வாசித்து நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் அதிகமாகிடும். அதனால் நம்ம சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த அதிகாரங்களை வாய்ப்பு இருக்கும்போது வீட்டில் உட்காந்து முழுசாக ஒரே தடவையில், ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும், முழுக்க ஒரே தடவையில் இந்த அதிகாரங்களை வாசித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமானதாக இருக்கும். இப்போ ஆகாபினுடைய தவறுகளில் அந்த முதல் சம்பவத்துக்குள்ளே போயிடலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இங்கே தான் இவர் அறிமுகமாகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவருக்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கணும் ரொம்ப மோசமானவர்னு 29வது வசனத்தில் பார்த்துட்டோம். அப்படி என்ன இவர் மோசமான ராஜா அப்படிங்கிறது தான் 31வது வசனத்தில் சொல்லுது. இவர் என்ன பண்ணாராம், நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாம். யார் இவர்? இவர் தான் அந்த 10 கோத்திரத்தினுடைய முதல் ராஜா. 2 பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சு இஸ்ரேல் ஜனங்களை வழிதப்ப பண்ணவர். இவருடைய பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல். நீ எல்லாம் என்ன ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிற, நான் நடக்கிறேன் பாரு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. நீ நடந்ததெல்லாம் கொஞ்சம், நான் நடக்கிறேன் பாரு எவ்வளவு மோசமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவர் என்ன பண்ணாரு, சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல், ஒரு புறஜாதி பெண்ணை போய், ஒரு ராஜஸ்திரியை போய் இவர் திருமணம் பண்ணினார். இது தப்பா அப்படின்னா இது தப்பு தான். ஆனால் இந்த தப்பு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சுருக்காங்களே. சாலமோன் பண்ணாத மேரேஜே கிடையாதே, புறஜாதிகளை மேரேஜ் பண்ணியிருக்கிறாரே. இவர் பண்ண தப்புல இதுவும் ஒரு தப்பு. அடுத்து இவர் என்ன பண்ணார்னா, அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, பாகாலை போய் சேவிச்சார். அது ரொம்ப மோசமான தெய்வம். அதாவது என்னன்னா, புறஜாதிகளில் ஜனங்களை ரொம்ப மோசமாக வழி நடத்தக்கூடிய தெய்வம் இந்த பாகால் தெய்வம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ புறஜாதி மார்க்கங்களில் ஒரு தெய்வம் இருக்குது, 2 பெண்களை திருமணம் பண்ண ஒரு தெய்வம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த தெய்வத்தை வழிபடுகிற மனுஷனுக்கு 2 தெய்வத்தை மேரேஜ் பண்ண 2 பெண்களை மேரேஜ் பண்ணுறது தப்புன்னு தோணுங்களா? எங்கள் தெய்வமே மேரேஜ் பண்ணியிருக்கு, நான் பண்ணால் என்ன? அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஒருத்தரை தவறான வழி நடத்துதலுக்கு இந்த பாகால் தெய்வங்கிறது ரொம்ப மோசமான அருவருப்பான தெய்வம் அது. அப்போ அந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச காரியம், இப்போ பாருங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:31, 32. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, நான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, இவர் செய்த தவறுகள். முதல் காரியம், புறஜாதி பெண்ணான சீதோனியரின் ராஜாவான மகளை திருமணம் பண்ணது பெரிய தவறு. அடுத்து பாகாலை சேவிச்சு பணிஞ்சு கொண்டது அதை விட பெரிய தவறு. அடுத்து இவர் செஞ்சது சாலமோன்லாம் செய்யாத ஒரு மிகப்பெரிய தவறு. இவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய தேசமாகிய சமாரியாவுக்கு என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, அந்த பாகாலுக்கு பலிபீடங்களை என்ன பண்ணிட்டார்னா உண்டாக்கிட்டார். அப்போ இவர் மட்டும் அந்த தவறை செய்யலை, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற 10 கோத்திரமும் பாகாலை வழிபடுறதுக்கு என்ன பண்ணிட்டார்னா ஒரு தூண்டுகோலாக இவர் இங்கே மாறிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரக தோப்பை என்ன பண்ணிட்டாருங்க, உண்டாக்கிட்டார். அது என்னது விக்கிரக தோப்பு அப்படின்னா? இது வரைக்கும் என்ன நினச்சேன்னா, தோப்பு அப்படின்னாலே நிறைய மரங்கள் இருக்கிறத நம்ம தோப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறத இவர் கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லுதுன்னா, பூஜை கம்பம் அப்படின்னு சொல்லுது. கொடிக்கம்பம் போன்று, அதாவது அசோரா கம்பம் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய நினைவு சின்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே ஊண்டி இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ பாருங்க, சீதோனியரின் ராஜா மகளை மேரேஜ் பண்ணாரு, அந்த பாகாலை சேவிச்சாரு, பலிபீடங்களை உண்டாக்குனாரு. அதை தன்னுடைய தேசத்துக்கே என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு வந்து செஞ்சிட்டாரு. ஏன் இதையெல்லாம் இந்த ஆகாப் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கும் தன்னுடைய மனைவியின் தூண்டுதலின் பேரிலையும் இதை செஞ்சிட்டார். இப்போ தேசம் இருக்குது,
இஸ்ரேல் தேசத்துக்கும் அந்த 10 கோத்திரத்துக்கும் தேவன் தான் ராஜா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணலன்னா தேவனை மறந்துட்டாங்க. இப்போ விக்கிரக வணக்கம் பொண்ணு கண்ணுக்குட்டியை தான் இது வரைக்கும் வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தேசத்துக்குள்ளே பாகால் வணக்கம் உள்ளே வந்துருச்சு. இப்போ தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே அவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் என்னுடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா உங்களை நான் தண்டிப்பேன். எப்படியெல்லாம் தண்டிப்பேன்? வாசிங்க, உபாகமம் 28 அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப தேவன் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறார், என்னுடைய வார்த்தையின்படி நடக்கலைன்னா உங்களுக்கு சாபத்தை அனுப்புவேன். அப்ப என்ன சாபம் வரும்? அதுலேயே 28 அதிகாரம் 23வது வசனம். உபாகமம் 28:23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யாது, எல்லாம் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஆகாப் வந்து புறஜாதி பெண்ணை திருமணம் பண்ணார், பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்கிட்டதுனால இப்போ இஸ்ரேல் தேசத்தில் என்ன வந்துருச்சுன்னா மழை பெய்யலை. அதுக்கு என்ன பண்ணிட்டாரு? எலியா வந்து அங்கே சொல்லிட்டாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். போதுங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப தண்டனையை தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்லிட்டாரு. பாருப்பா, நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யற, அதனால உனக்கு தண்டனை, உன் தேசத்துக்கே தண்டனை. ஏன்னா தேசமே கெட்டு போச்சு. இப்போ உன் தேசத்தில் நான் மறுபடி சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாதுன்னு எலியா சொல்லிட்டார். இப்போ மறுபடி எலியா சொல்கிற வரைக்கும் மழை பெய்யாது. எலியா போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. எலியாவை தேடி தேடி பார்க்குறாங்க, எலியாவை கண்டுபிடிக்கவே முடியலை. எலியா என்ன ஆகிட்டார்னா அவர் அங்கே வேற ஒரு இடங்களில் போய் மறைஞ்சிட்டார். சரிங்களா? இப்போ யோவாப்பு என்ன பண்ணியிருக்கணும்? 3 வருஷம் மழை இல்லைங்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் மன கடினமாக இருந்திருந்தாலும் போக போக என்ன ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் திரும்பவில்லை. ரொம்ப மனசை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களே சொல்லுங்கள். ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டாரு. இப்போ தேவன் தேசத்துக்கு தண்டனையை கொடுத்துட்டார். இங்கே யார் சரியாகணும்? ஆகாப்பா தேவன்களா? ஆகாப் தான் சரியாகணும். ஆனால் 3 வருஷம் தேவன் பொறுத்து பார்க்குறாரு. ஆனால் என்ன ஆகவே இல்லை, ஆகாப்பு மனம் திரும்பவே இல்லை. இப்போ தேவன் என்ன தெரியுங்களா பண்ணார்? ஆகாப்பை தண்டிக்கலைங்க, மறுபடியும் ஆகாப்பை தேடி வரார். இதை குறித்து தான் 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். எலியா என்ன பண்ணுறாருன்னா மறுபடி போய் ஆகாப்புக்கு தன்னை வெளிப்படுத்தி என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து பலிபீடங்களை உண்டு பண்ணுங்க, இப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகளும் பலிபீடத்தை உண்டாக்கட்டும், நானும் பலிபீடத்தை உண்டாக்குறேன், அக்கினியில் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்தில் ஏதாவது தேசத்தில் நல்லது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏசபேல் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாங்க? அந்த தேசத்தில் தீர்க்கதரிசிகளை வச்சிருக்காங்க. ஒரு தீர்க்கதரிசி 2 தீர்க்கதரிசி இல்லைங்க, கிட்டத்தட்ட 850 தீர்க்கதரிசிகள், 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 விக்கிரகத்தோப்பு தீர்க்கதரிசிகள். அந்த கொடி கம்பத்துக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 400 பேரையும் பாகாலுக்குன்னு 450 தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எலியா என்ன பண்ணுறாருன்னா அவங்கள எல்லாம் வர சொல்லி, நீங்கள் உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன், எந்த தெய்வம் வானத்தில் இருந்து நெருப்பை அக்கினியை இறக்கி பலியை பச்சிக்குதோ அதுதான் தெய்வம்னு சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார். ஜனங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கே,
ஆமாம், எல்லாரும் 2 பேருமே செய்யட்டும். அப்போ எந்த தெய்வம் வானத்துலேருந்து அக்கினி இறக்குதோ அதுதான் உண்மையான தெய்வம்னு ஜனங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் பலி செலுத்துகிறாங்க. இப்போ பார்த்தா அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்தி கூப்பாடு போட்டு உடம்புல ரத்தம் வர வரைக்கும் நிறைய காரியங்களை செஞ்சு பார்க்குறாங்க. அக்கினி வரவே இல்லை. இப்போ எலியா போய் சிம்பிளாக ஒரு சில காரியங்கள் செய்கிறாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18:38 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு நாள். இப்போ இதில் என்ன வருதுன்னா 3 வருஷம் பஞ்சம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலியா எங்கேருந்து தண்ணியை கொண்டு வர சொன்னார்னு தெரியல. தண்ணி எடுத்து ஊற்றி தண்ணி நிறைஞ்சு போய் இருக்குது. அந்த இடத்துல அக்கினி வந்து எல்லாத்தையும் பச்சிக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ எலியாவினுடைய பலி அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. 18:39 வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த தேசத்து ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க யார் தெய்வம். அக்கினியில் உத்தரவு அருளின இந்த கர்த்தரே தெய்வம் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எலியா என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை கெடுத்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொள்றாரு. 18:40 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார். இப்போ எல்லாரையும் வெட்டி போட்டுட்டார். சரிங்களா? இப்போ தேசத்தை என்ன பண்ணிட்டார் எலியா, சுத்திகரிச்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாருன்னா ஆகாப்பு கிட்ட சொல்கிறாரு, இனி தேசத்துக்கு என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது. நல்லா கவனிங்க. ஆகாப்பு மனம் திரும்பிட்டாரா? அவர் மனம் திரும்பலை. ஆனால் தேவனே வழியை வந்து என்ன பண்ணுறாருன்னா தேசத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சு இப்போ என்ன பண்ணுறாரு, 43 வாசிங்க. தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 41 பார்த்தீங்கன்னா, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்குள்ளாக 45வது வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். அப்போ தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை, இப்போ மழை வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாப் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா. அதனால தேவன் தண்டனையாக என்ன பண்ணுறாருன்னா மழை பெய்யாமல் நிறுத்துறாரு. காரணம் ஆகாப் மனம் திரும்பணும்னு சொல்லி. ஆனால் ஆகாப் மனம் திரும்புகிற மாதிரியே தெரியலை. மறுபடி தேவன் என்ன பண்ணுறாருன்னு எலியாவை மறுபடி அனுப்பிச்சி வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு, அக்கினியில் உத்தரவாரில் தெய்வம் தான் தெய்வம், நீ இது வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருக்க பாகாலோ பொண்ணு கண்ணுக்குட்டியோ தெய்வம் கிடையாதுப்பா, இவர் தான் தெய்வங்கிறத பார்த்துக்கங்கிறத நிரூபித்து 3 வருஷம் பெய்யாத மழையும் பெய்ய வச்சு இப்போ ஆகாப்புக்கு என்ன பண்ணிட்டார்னா தன்னை அங்கே வெளிப்படுத்திட்டார். சரிங்களா? 3 வருஷம் பஞ்சம், ஆகாப் மனம் திரும்பலை. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியாச்சு, ஜனங்களெல்லாம் தெய்வம்னு ஒத்துக்கிட்டாங்க, ஆகாப் மனம் திரும்பலை. இப்போ மழை மறுபடி பெஞ்சிருச்சு, ஆகாப் மனம் திரும்பினாரா? மனம் திரும்பலை. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? நேராக இவருக்கு தூண்டுகோலாக இருக்காங்களே ஏசபேல், நேராக போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசபேல்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் தேசத்தில் நடந்துச்சுன்னா எலியாவை மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டோம், எலியாவை கொண்டு போயிட்டு நாங்கள் அங்கே நிறுத்தினோம். ஆனால் எலியா அப்படி ஒரு காரணம் சொன்னார், அக்கினி வானத்துலேருந்து இறங்கிச்சு, எலியாவோட பலியை பச்சிச்சு, மழையும் கூட வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இந்த அம்மா திருந்தி இருக்கணும். ஆமாங்க, இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு தான், இனி நம்ம அப்படி இருக்க வேண்டாம்னு இந்த அம்மாயை அவரை சரி பண்ணியிருக்கணும். இல்லை இவராவது அந்த அம்மாவை சரி பண்ணியிருக்கணும். என்ன நடந்துச்சு? 1 ராஜாக்கள் 19:1-2. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனேன். நான் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, ஏசபேல்கிட்ட வந்து ஆகாப் சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்துக்கு ஆள் அனுப்பி, அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சொன்னாங்களே,
அக்னியில் உத்தரவாரில்னு தெய்வம் தான் தெய்வம், இஸ்ரேலின் தேவனே மெய்யான தெய்வம்னு. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? உங்கள் தெய்வம் தாங்க மெய்யான தெய்வம், இவ்வளவு நாள் நான் தெரியாமல் இருந்துட்டேன், நீங்கள் வாங்க, நாங்கள் இனி தேவனுக்கு எப்படி பிரியமாக நடக்கணும், இப்படி சொல்லியிருந்தா அது ஒரு புத்திசாலியான ஸ்திரீ, ஓகே. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது? ஆளை அனுப்பிச்சு நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே ஒன்றை நான் கொல்லலை அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அம்மா ஒரு கடின இருதயம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான பெண்ணாக இந்த ஏசபேல் இருந்திருக்கிறாங்கன்னு கூட பார்க்கலாம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, ஆகாப்பு ஒரு தவறு செய்கிறாரு, தேவன் எலியா மூலம் அங்கே சுட்டி காமிக்கிறார், ஆனால் ஆகாப்பு அங்கே மனம் திரும்பலை. அப்போ இன்னைக்கு நமக்குள்ளேயும் அநேக தவறுகளோட தான் நம்ம எல்லாருமே பலகீனத்தில் தான் இருக்கோம். நம்ம யாரும் பரிசுத்தமாக இந்த ஓட்டத்துக்குள்ளே வரல. அப்போ ஒரு சில தவறுகளோடு நம்ம இருக்கும்போது அந்த தவறுகளுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு உதவி செய்வார். அந்த தவறுகளை நமக்கு வேதத்தின் மூலமாகவோ சகோதரர்கள் மூலமாகவோ வெளியாட்கள் மூலமாக கூட சுட்டி காமிப்பார். அப்படி சுட்டி காட்டும் போது அந்த தவறுகள் உணர்த்தப்படும் பட்சத்தில் மனம் திரும்புகிறோமா இல்லை தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுறோமா? பாருங்கள், இங்கே ஆகாப் மனம் திரும்புறதுக்கு இந்த ஏசபேல் ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தாங்க. ஒரு சமயம் மற்றவர்கள் மனம் திரும்புறதுக்கு நம்ம ஏதாவது தடையாக இருந்துடுறோமா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் நம்ம பார்த்துட்ட முதல் சம்பவம். தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரு, ஆகாப் எவ்வளவு கடின இருதயம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு கூட பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட இந்த ஆகாப் ஏசபேல் மேலே தேவன் அன்பாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவது சம்பவம் பாருங்கள். இது வரைக்கும் எந்த மனம் திரும்புதலும் இல்லை. இப்போ சீரியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா யுத்தத்துக்கு வரார். இதை எங்கே பார்க்குறோன்னா 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சீரியா ராஜா பெனாதாத் என்ன பண்ணுறாருன்னா ஆகாப் மேலே யுத்தத்துக்கு வரார். யுத்தத்துக்கு வந்த உடனே ஆகாப் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேண்டாம், யுத்தமெல்லாம் வேணாம், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நம்ம சமாதானமாக ராசி ஆகி போயிடுவோம் அப்படின்னு கூட சொல்கிறாரு. உடனே அந்த ராஜா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை, ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. பேசின உடனே ஆகாப் என்ன சொல்லிடுறாருன்னா, சரி நம்ம அப்போ யுத்தத்துக்கு ரெடி ஆகலாம்னு சொல்லி யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, எக்கோட கெட்டு போன்னு சொல்லி தேவன் விட்டுறலைங்க. இப்போ தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு? மறுபடியும் தன்னுடைய தீர்க்கதரிசியை ஆகாப்பு கிட்ட அனுப்புகிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 20:13. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு இன்றைக்கு அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, இவ்வளவு நாள் நான் உனக்கு எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் நீ திருமணப்பாடே இல்லை. இப்போ நீ மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்புனா, சீரியர் உன் கூட யுத்தத்துக்கு வர்றாங்க இல்லையா, அப்போ அந்த சீரியர்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றை நான் காப்பாற்றுறேன். அப்போ நீ நான் தான் கர்த்தர்னு நீ என்ன பண்ணுவ, நீ தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு யுத்தத்துக்கு தேவன் அவரோடு இருந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த யுத்தத்தில் வெற்றி பெற செய்கிறார். 1 ராஜாக்கள் 20:21 வாசிங்க. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினார். இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி யாருக்கு கிடைக்குது? இந்த ஆகாப்புக்கு கிடைக்குது. அப்போ ஆகாப்புக்கு அவங்கள ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலன் கிடையாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ராசியா போயிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த ஆள் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் ராசி ஆகாமல் வர்றாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரா, நான் கர்த்தர்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு பாரு, நான் அவங்க கூட இருந்து இந்த யுத்தத்தில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி வெற்றி பெற வைக்கிறாரு. ஆனால் இப்போயாவது ஆகாப் திருந்தினாரான்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் திருந்தலை. ஆனாலும் தேவனுடைய அன்பு பாருங்கள், மறுபடி ஆகாப்புக்கிட்ட அந்த தீர்க்கதரிசி மறுபடி போயிட்டு, பாருப்பா இப்போ நீ ஜெயிச்சிட்ட, அதனால எப்பவும் ஜெயிச்சிறேன்னு நினைச்சிடாத, இல்லை இனி அவன் வரமாட்டான்னு நினைச்சிடாத, அடுத்த வருஷம் இதே மாதிரி யுத்தத்துக்கு அவன் வருவான், வரும்போது நீ ஜெயிக்கணும்னா இன்னும் ஆட்களை என்ன பண்ணு, இராணுவத்தை பலப்படுத்தி ரெடியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். 20ஆம் அதிகாரம் 22லேருந்து 25 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 20:22 முதல். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும், மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். போதுங்க. அப்போ கீழே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது,
அவங்க தெய்வம் மலை தெய்வமாக இருந்ததுனால நம்ம தோத்துட்டோம், இல்லைன்னா நம்ம இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி கொஞ்சம் பேர் இருந்தால் அவங்க ஜெயிக்க முடியும், நம்ம மறுபடியும் யுத்தத்துக்கு போனால் நம்ம ஜெயிச்சிடலாம், சமவெளியில் போனால் யுத்தத்துக்கு போனால் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா 26 வாசிங்க. மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரேலோடு யுத்தம் பண்ண ஆபேக்குக்கு வந்தான். அடுத்த வசனம். இஸ்ரேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. பாருங்க, முழுக்க சீரியர் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. இப்ப ஃபஸ்ட்டு தடவை நான் சொன்னேன், நீ என்னை ஏற்றுக்கல, மனம் திரும்பலை, இந்த தடவை நான் உன்னை கைவிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டாரான்னு பார்த்தா இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நடக்குது பாருங்க. 28வது வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இதில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் வந்து, அடுத்து 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரேலின் ராஜாவின் இடத்தில் வந்து, இப்போ அடுத்து 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து. பாருங்க, தேவன் தான் இவரை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கிறாரே ஒழிய இவர் தேவனை தேடின மாதிரியோ இவர் தேவனுக்கிட்ட ஜெபிச்ச மாதிரியோ ஒரு வசனம் கிடையாது. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க எதில் இருக்கிறார்? பாகால் வணக்கத்தில் இருக்கிறார். ஆனால் தேவன் தொடர்ந்து வந்து இப்போ என்ன சொல்றாருன்னா, பாருப்பா, இப்போ இதுதான் நீ சீரியரை முறியடிக்கிறதுக்கு சரியான சான்ஸ், முழுக்க முறியடிச்சிரு, ஒருத்தரையும் உயிரோட வச்சிடாத, எல்லாத்தையும் முறியடிச்சிருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் என்ன பண்ணுறாரு, 29 வாசிங்க. 7 நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார். ஒரே நாளில் 1,00,000 பேரை இவங்க அடிச்சு கொள்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவங்க கூடவே இருந்திருக்கிறாரு. இப்போ 30வது வசனம் பாருங்க. மீதியானவர்கள் ஆபேக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கே மீதியா இருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. இப்ப அங்கிருந்து ஓடுன அந்த சீரியர் மேல என்ன ஆச்சுன்னா, இவங்க கொல்லல, அங்க இருந்த அலங்கம் இவங்க மேல காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து அதுல கிட்டத்தட்ட 27,000 பேர் சாகுறாங்க. பெனாதாத்தும் ஓடி போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினார். ராஜா என்ன ஆயிட்டாரு, போயிட்டு யாருக்கும் தெரியாம பதுங்கிட்டாரு. இப்ப அந்த ராஜாவை பிடிச்சி என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆகாப்பு கொன்னு இருக்கணும். ஏன்னா தேவன் அதை தான் சொன்னார், கொன்னுரு. ஏன்னா இவங்க உங்களுக்கு எதிரியாகவே ஃபஸ்ட்டு தடவை என்ன சொன்னார்னா, யுத்தத்துக்கு போகிற ஜெயிச்சிட்ட மறு வருஷம் யுத்தத்துக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்தாங்க. இப்போ யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நீ எல்லாரையும் கொன்னுருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு, இப்போ இந்த பெனாதாத்து போய் ஒளிஞ்சிட்டாரா. ஒளிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெனாத்தோட ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ராஜாக்கெல்லாம் ரொம்ப பரிதாபமானவங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம உயிரோடு இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31 வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இந்த பெனாதாத்தோட ஊழியக்காரர், அந்த சீரிய ராஜாவோட ஊழியக்காரர் அவரை பார்த்து, இதோ இஸ்ரேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் கட்டுக்களை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரேலின் ராஜாவின் இடத்தில் போவோம், ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி. உங்களை உயிரோட வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரேலின் ராஜாவின் இடத்தில் வந்து, என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன். பாருங்க, கொன்னுருன்னு சொன்னா அவர் இன்னும் உயிரோட இருக்கிறாரு, அவர் என் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சொன்ன பின்னாடி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிரதர்னு அதை நல்லா கவனிச்சுட்டாங்க இந்த ஆளுங்க. கவனிச்சுட்டு அடுத்த வசனம், அந்த மனுஷன் நன்றாய் கவனித்து அவன் வாயில் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான். ஆமாங்க உங்க பிரதர் உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டான். ரதத்திலேயே ஏற்றிக்கிட்டாரு. இது தேவனுக்கு எப்படி இருக்கும்,
ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவர் பண்ணின விஷயம். என்ன பண்ணிட்டாரு, அவரை கொல்லாமல் அவரோட இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடன்படிக்கை பண்ணி அவரை தப்ப விட்டுட்டார். இப்போ தேவன் மறுபடியும் ஆகாப்பு கிட்ட சொல்கிறார். 42 வாச்சிருங்க. அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையில் இருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒன்று அவனை சாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். அலங்கத்தை நானே விளைவிச்சு அத்தனை பேரை கொண்டு இவனை கரெக்டாக ஒரு இடத்துல ஒளிய வச்சு அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கானோ அவங்க ஆளுங்களை கொண்டு வந்தே சொல்ல வச்சேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அவனை காப்பாற்றிட்டேயே, அதனால உன் மேலே எனக்கு பிரியம் இல்லை. அதான் அதனோட சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? இப்போ சொன்ன பின்னாடி இப்போ அன்புக்குரிய சகோதர சார் யோசிங்க, இந்த ஆகாப்பு மேலே தேவன் பிரியமாக இருக்கலாமா? இவ்வளவு மோசமாக இந்த ஆகாப்பு இருக்கிறாரு. இவ்வளவு தேவன் அவருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இருதயத்தை கடினப்படுத்தி தவறான வழியில் போய்கிட்டே இருக்கிறார். இதுக்கு எல்லாம் கூட்டு தொகையாக, அதாவது என்னன்னா மிகப்பெரிய தவறாக இந்த ஆகாப் கடைசியாக ஒரு பெரிய தப்பு பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, இவர் அரண்மனை இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, இவருடைய அரண்மனை பக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அது வந்து நாபோத் அப்படிங்கிறவருடைய திராட்சை தோட்டம். இப்போ அந்த திராட்சை தோட்டம் அரண்மனை பக்கத்திலேயே இருக்கிறதுனால இந்த ஆகாப்புக்கு அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, இதை நம்மளுடைய இடம் ஆக்கிடணும். அந்த திராட்சை தோட்டத்தை வாங்கி இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, கீரை தோட்டமாக போடணும். பாருங்க, ஒரு மனுஷன் இருக்கிறாரு, இவங்க தேசத்துடைய மனுஷர் தான், திராட்சை தோட்டம் வச்சிருக்காரு, இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அதை கீரை தோட்டமாக ஆக்கணும்னு சொல்லி அந்த நாபோத்துக்கிட்ட போயிட்டு உன் நிலத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ பிதாக்களுடைய பூர்வீக சொத்து. இன்னும் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது அது சேஷ்டபுத்திர பாகம் அந்த நாபோத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இது எங்கள் பாட்டன் முப்பாட்டன் சொத்து, அதனால இதை நான் தரமாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் இதை கேட்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆகாப்புக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் ராஜா, நான் கேட்குறேன், ஆனால் இந்த இடத்த இவர் தரமாட்டேங்கிறாரேன்னு போயிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கட்டலில் போயிட்டு அப்படியே சோகமாக படுத்துக்கிறார். இப்போ வர்றாங்க யாருங்க, ஏசபேல் மனைவி வராங்க. என்ன கணவரே, என்ன இப்படி ஒரு மாதிரி படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, அந்த திராட்சை தோட்டத்தை கொடுங்கன்னு கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்படுத்தணும். நீ எல்லாம் ஒரு ராஜாவா? நீ ஒரு ராஜா, நீ கேட்குற, அவன் தரமாட்டேங்கிறானா அப்படியே விட்டுறதா? நான் அதை உனக்கு ஈஸியாக, நீயாவது காசு கொடுத்து கேட்டிருப்ப, காசே இல்லாமல் நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, யார் அங்கேங்கிறாங்க, 4 பேர் வர்றாங்க, நீங்கள் போய் நாபோத்துக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக இவர் பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சாட்சியை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நாபோத்து வந்து ராஜாவுக்கு விரோதமாக பேசினார் அப்படின்னு. ஏன்னா ராஜாவுக்கு யாராவது விரோதமாக பேசினாங்கன்னா அவங்கள கொலை செய்யணும் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தந்திரமாக ரொம்ப ஆலோசனை பண்ணி நாபோத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ஒரு இது மாதிரி பஞ்சாயத்து மாதிரி வச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே கொன்னுடுறாங்க. அதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8வது வசனம் வாசிங்க. அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதியது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற வேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினார். நியாயப்பிரமாணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னென்னா, தேவனுக்கு ராஜாவுக்கு அதிகாரிகளுக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்க அப்படின்னா அவங்கள கல்லெறிஞ்சே கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி இவர் நாபோத் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. இவர் இடத்த மட்டும்தான் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் பொய்யான சாட்சிகளை ஏற்படுத்தி இந்த நாபோத்து மேலே குற்றம் சுமத்தின உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதே மாதிரி நாபோத்தை அங்கே கொலை செஞ்சிட்டாங்க. இப்போ தோட்டத்தை தரவர் இறந்துட்டாரு, பாரு தோட்டம் ஃப்ரீயாக இருக்குது, போய் எடுத்துக்கன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா தோட்டத்தை தன்னுடைய கணவருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இது பூமியில் சாதாரணமாக நடந்த விஷயம். ஆனால் இதை யார் பார்த்துட்ருக்கிறா? தேவன் பரலோகத்திலேருந்து பார்த்துட்ருக்கிறார். தேவனால் இதை தாங்கவே முடியலை. இப்போ தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, இப்போ தான் ஆகாப் உனக்கு இவ்வளவு நாள் நான் கிருபை பாராட்டினேன், நீ திருந்தவே இல்லை, இப்போ கடைசியாக நீ என்ன பண்ணிட்ட,
திக்கற்ற ஒரு மனுஷன், அவருக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அவருக்கு நீ என்ன பண்ணிட்ட, பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொன்னுட்ட, இதை என்னால் பொறுத்துக்கவே முடியாதுன்னு இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா எலியா தீர்க்கதரிசியை அனுப்பிச்சு 1 ராஜாக்கள் 21:18 வாசிங்க. நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. எலியாவுக்கு பார்த்து சொல்றாரு, போய் இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். இப்ப நீ போனேன்னா அது அவர் தான் அவரோட சொந்தமா ரிஜிஸ்டர் பண்ண போயிருக்கிறாரு. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நாபோத்தை கொலை செஞ்சுட்டு அவனோட நிலத்தை எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு காரணம் யாருங்க? ஏசபேல ஏதாவது தேவன் கேட்டாரா? பாருங்க, இவனை தான் கேட்கிறார். அதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். அந்த நாபோத்தை கொண்ட உடனே அந்த இடத்துல ரத்தம் அடிஞ்சிருக்குங்க. அந்த ரத்தத்தை போய் நாய்ங்க எதுவும் நக்கி இருக்கு. இப்ப தேவன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அந்த நாய் அந்த நக்குன அதே இடத்துல, அந்த ரத்தத்தை நக்கின இடத்துல அதே மாதிரி ரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படின்னு சொன்னாரு. பின்னாடி நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள்ல கூட இருக்கு, இவங்க பசங்களுடைய ரத்தத்தையும் கூட நாய்கள் நக்கும். தேவன் சொன்ன வார்த்தை இம்மி அளவும் கூட கீழே மேல கொஞ்சம் கூட இறங்காதுங்க. அதுதான் தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து, சொன்னது சொன்ன மாதிரியே நடக்குங்க. இங்க தீர்க்கதரிசி மூலமா சொல்லிட்டாரு. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றார். பாருங்க, ஐயோ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா, இல்ல என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா அப்படிங்கிறாரு. அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. என்னன்னு சொல்றாருங்க வசனம்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். யாருக்கிட்ட? அதையே தான் 25 சொல்லிருக்கு பாருங்க. 25 வாசிங்க. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பாருங்க வசனங்கள் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கேன். நீ உன்னை வித்து போட்ட. யார்கிட்ட வித்து போட்டுட்ட? உன் மனைவி கிட்ட நீ உன்னை வித்து போட்டுட்ட. இப்ப இங்க கீழே வாசிங்க. நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரேலின் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரேலின் பாவம் செய்ய பண்ணினது. பாத்தீங்களா? நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார். இப்படி இன்னும் கீழே அவருக்கு வர தீர்ப்புகளை எல்லாம் சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்ட உடனே ஆகாப் என்ன பண்றாருன்னா 27வது வசனத்துல பாருங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து, இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை, இவ்வளவு நாள் அந்த உணர்வே வரல. இப்பதான் என்ன பண்றாருன்னா தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வஸ்திரத்தை கிழிக்கிறாரு. சரீரத்தின் மேல ரட்டை அப்படின்னா அது ஒரு சாக்கு ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அந்த சாக்கு ட்ரெஸ் எடுத்து போத்துக்கிறாரு. பட்னி, சரிங்களா, உபவாசம் இருக்கிறாரு. அடுத்து அந்த ரட்டிலேயே இவர் எப்பவுமே கஷ்டம் வந்துருச்சுன்னா எங்க போய் படுத்துக்குவாரு? கட்டல்ல தான் போய் படுத்துக்குவாரு. அந்த 21:4 கூட வாசிங்களே. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து, இவர் எப்பவுமே எங்க போய் படுப்பாரு? கட்டல்ல தான் போய் படுப்பார். அதுவும் கூட எனக்கு இப்போ வசனம் சரியா ஞாபகம் வரல. தங்கத்தில் கட்டல் செஞ்சு வச்சிருந்தார் அவர். இதை தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க. தங்க கட்டல்ல தான் இவர் போய் படுப்பார். ஆனால் இப்போ தாழ்மையாயிட்டார். இவன் எங்கே போய் படுக்கிறாரு? சாக்கில் படுத்துக்கிட்டாரு. சாக்கை விரிச்சு போட்டு சாக்கில் படுத்துக்கிட்டாரு. அடுத்து ரொம்ப தாழ்மையாக என்ன பண்ணுறாருன்னு நடந்துக்கிட்டார். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆகாப்பை தேவன் மன்னிக்கலாமா? இவ்வளோ கேடு செஞ்சிருக்கிற ஆகாப் இல்லைங்களா, இவருடைய தவறுகளை ஆரம்பத்துலேருந்து நிறைய பார்த்துட்டோம். இந்த ஆகாப்பை தேவன் மன்னிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? கீழே வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 28, 29. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இவ்வளவு மோசமான ஆகாப்பு தன்னை தாழ்த்தும் போது
தேவனுக்கு உச்சி என்ன ஆயிடுச்சுங்க, குழந்துருச்சு பாருங்க. அது வரைக்கும் அவர் செஞ்ச எந்த தப்புமே இவர் மைண்டில் இல்லை. உடனே என்ன சொல்கிறாருன்னா, எலியாவை கூப்பிட்டு, பாத்தியா ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அடுத்து மறுபடியும் அதே சொல்கிறாரு, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால். அப்போ உண்மையாக தாழ்மையாக இருந்திருக்கு. ஏதோ பொய் வேஷம் போட்டிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஏற்றுக்கிட்ட மாட்டார். ஆனால் உண்மையாக என்ன பண்ணிட்டாருன்னா, ஆகாப் இங்கே தன்னை தாழ்த்திட்டதுனால தேவன் என்ன பண்ணுறாரு, சரி இவன் நாட்களில் நான் அதெல்லாம் வர பண்ண மாட்டேன், இவன் குமாரன் நாட்களில் வேணால் நான் வர பண்ணுறேன், இவனை நான் என்ன பண்ணுறேன், மன்னிச்சிடுறேங்கிறாருங்க. அன்புக்குரிய சகோதரரே, இதுக்கு தான் இந்த பாடத்தினுடைய கூட்டுத்தொகை கருப்பொருள் இதுதான். இதை வச்சு தான் நம்ம இந்த பாடத்தையே நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இங்கே தேவனுடைய அன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தவறுகள் ஆகாப் செஞ்சிருந்த போதும் தாழ்த்தின உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவன் அவருக்காக இறங்கினதை பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட தெரிஞ்சோ தெரியாமலேயோ எவ்வளவோ பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடலாம். தேவனுக்குன்னு உடன்படிக்கை செஞ்சிட்டேன் பிரதர், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமல் நிறைய தவறுகள் வந்துடுது அப்படின்னா, நான் அதுக்கு சபை வாய்ப்புக்கெல்லாம் தகுதியே இல்லையோ, நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ அப்படின்னு ஒருபோதும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன காரணம்னா, நம்ம தாழ்த்தும் போது நம்முடைய தவறுகளை உணர்ந்து, அப்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, இல்லை ஒரு சமயம் நான் தெரிஞ்சே செஞ்சிட்டேன்ப்பா, என்னை தயவு செஞ்சு மன்னிங்கப்பான்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது தேவன் நம்மளை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம தாழ்த்துறத பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. மற்றதையெல்லாம் பார்த்தாருங்க, நான் மனப்பூர்வமாக என்னை தாழ்த்தும் போது தேவன் அதை பார்க்கல இல்லைங்க. அதைத்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கூர்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த தாழ்மையை தவிர தேவன் அந்த பூமியில் நம்மக்கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்குறாரு? காசை கேட்குறாரா, பணத்தை கேட்குறாரா, சொத்தை கேட்குறாரா? எதையுமே அவர் கேட்குறதில்ல. மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்குறார். நான் தேவனுக்கிட்ட எப்போவுமே மனத்தாழ்மையாக தான் பிரதர் இருக்கிறேன், நான் ஒரு பாவி, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ரொம்ப என்னை தாழ்த்தி தான் பிரதர் இருக்கேன் அப்படின்னோம்னா தேவன் அதை எதை வச்சு பார்க்குறாரு தெரியுங்களா? மற்றவர்களிடத்துல நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு தான் தேவன்கிட்ட நம்ம தாழ்மையாக இருக்கோமான்னு பார்க்குறாரு. மற்ற சகோதர சகோதரிகளோ உலகத்தாரோ நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டேயோ நம்ம பெருமையாக நடந்துக்கிட்டு, அவங்கள பெருமையாக பேசிட்டு, அவங்கள மதிக்காமல் இருந்துக்கிட்டு தேவனுக்கிட்ட நான் ஒரு குப்பை, நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம்னா தேவன் அதை தாழ்மையாக பார்க்குறதே இல்லைங்க. தேவன் எப்போவுமே மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு தான் அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறதையே புரிஞ்சுக்கிறார். அதனால தான் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தை உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுன்னு சொல்லிட்டு நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுங்கிறதோட நோக்கம் என்னன்னா, தேவனை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், தேவனை நம்ம எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறோம், எந்த இடத்துல வச்சுருக்கோங்கிறத தேவன் எதை வச்சு கெஸ் பண்ணுறாருன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே முதலாவது நான் ஜெபிச்சிருவேன் பிரதர், முதலாவது பைபிள் வாட்சர். இது ரொம்ப நல்லது, செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. முதலாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணாமல் நான் எந்திரிக்கிறதே கிடையாது. பைபிள் வாசிக்காமல் நான் வேறு எந்த வேலையும் செய்கிறதில்ல. அடுத்து வாரத்தில் ஒரு நாள் நான் ஒரு உபவாசம் கூட பண்ணுறேன். சரிங்களா? இப்படியெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஆனால் இதை வச்சு தேவன் என்ன பண்ணிடுறது இல்லைன்னா, இந்த ஜனங்கள் எனக்கு எவ்வளோ பிரியமாக இருக்காங்கல்ல, இவங்க தான் என் பிள்ளை அப்படின்னு அவர் ஒருபோதும் எடுத்துக்கிறது இல்லைங்க. சரிங்களா? மற்றவங்க கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத வச்சு தான் தேவன் அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத முடிவு பண்ணுறார். இதெல்லாம் எதுக்கு? காலையில் எந்திரிச்ச உடனே ஜபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மற்றவங்க கிட்ட நம்ம பிரியமாக நடக்கணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். மற்றவங்க கிட்ட நம்ம தாழ்மையாக நடந்தோம்னா நம்ம தேவனுக்கு முன்னாடி தாழ்மையாக இருக்கோம்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாரையும் நம்ம நேசிச்சோம்னா தேவனை நேசிக்கிறதா அர்த்தம். மற்றவங்களை நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா தேவன்கிட்ட நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணுங்க. இந்த பூமியில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், யாரையாவது ஒருத்தரை ரொம்ப கீழே நினச்சி மதிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்தாருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவங்களா தான் இருப்பார். இவங்களை நீ மதிக்கலைல்ல, அதுதான் நான், நீ என்ன பண்ணுறதில்ல,
மதிக்கிறதே இல்லையே. அப்படி தான் யோசிப்பாருங்க. அதில் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இவங்கக்கிட்ட அவங்க இந்துக்களாக கூட இருக்கலாம், அவங்க கடவுளே இல்லைங்கிறவங்க மோசமானவங்களாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிட்டோன்னு வைங்க, தேவனுக்கு அவ்வளவு கோபம் ஆகிடுங்க. ஏன்னா அவங்கக்கிட்டேலாம் தேவன் அப்படி இருக்கிறாருங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ கிறிஸ்தவங்க நம்மக்கிட்ட மட்டும்தான் தேவன் இருக்கிறாருன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவங்க யாருக்காவது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா அது தேவனுக்கே செஞ்ச மாதிரி. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன நன்மை செஞ்சிட்டோம்னா அதை நேராக தேவனுக்கே செஞ்ச மாதிரி. அதனால தான் இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்கு இத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறாங்க? நான் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும்தான் பிரதர் உதவி செய்வேன், வேறு யாருக்கும் நான் செய்ய மாட்டேன், அப்படிலாம் நம்ம இருந்துடவே கூடாது. சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதே மனப்பான்மையோடு பழகக்கூடிய செய்யக்கூடிய அந்த மனநிலை உள்ளவர்களாக நம்ம மாறணுங்க. அதைத்தான் தேவன் பார்க்குறாரு. சரிங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையாய் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த ஒரு மனத்தாழ்மையோடு நடக்கிறது தான் முக்கியம். இன்னொரு வசனம் கூட பாருங்கள், சங்கீதம் 51, 16, 17. சங்கீதம் 51, 16 மற்றும் 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் என்ன பண்றது இல்லைங்க, அது கிடக்குது அப்படின்னு விட்டுறவே மாட்டார். அவங்கள தான் கூர்ந்து பார்க்குறாரு. அவங்களுக்கு தான் நம்முடைய கிருபையை தராரு, மன்னிப்பை தராரு, ஆசீர்வாதத்தை தராரு. ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த தாழ்மையை விட்டுறக்கூடாது. அடிக்கடி ஜெபத்தில் நம்ம கேட்க வேண்டியது, அப்பா எங்கேயாவது எனக்குள்ள பெருமை எண்ணம் வருதா, யாரையாவது என்னை விட ஒரு பெருமையாக நினச்சிட்றேன்னா, என்னை விட கீழே நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இந்த சத்தியம் சொல்லும் போது சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த சத்தியம் கிடைச்சிடுறதுனால இந்த சத்தியத்தில் இல்லாத ஜனங்களை கூட யாரையும் அற்பமாக நினைச்சிடாதீங்க, இந்த சத்தியம் தேவன் கொடுத்ததா இருக்காது அப்படின்னு ஏன் அடிக்கடி சொல்லுவோன்னா, எப்போவுமே நமக்குள்ள அந்த தாழ்மை சிந்தை இருக்கா. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினச்சிடலாம். இப்போ இந்த சிஸ்டர் ரொம்ப பெருமையாக நடந்துக்கிறாங்க, இந்த பிரதர் ரொம்ப பெருமையாக, எப்படி வேணாலும் நினச்சிட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்மளுடைய இருதயம் ரொம்ப எளிமை வாய்ந்ததாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ சகோதரரை குறித்து சொல்லும்போது, நமக்குள் தாழ்மை இருக்கும்போது தேவனுக்கு பிரியமான மற்ற சுபாவங்கள் நமக்குள் வளரும். எல்லா தேவ சுபாவத்துக்கும் தாழ்மையே அஸ்திபாரம் ஆகும். அதனால தான் மலைப்பிரசங்கத்தில் அந்த பாக்கியவான்களில் முதல் காரியமாக எதை சொல்லுவார்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஏன் அதை ஃபஸ்ட்டு சொன்னார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே ஆவியில் எளிமை வந்திருக்கலாமே. ஏன் ஆவியில் எளிமையை ஃபஸ்ட்டு சொல்கிறாருன்னா, ஆவியில் எளிமை இருந்தால் தான் மீதி எல்லா குணமும் உருவாகுங்களாம். அப்போ முதலாவது நமக்குள்ளே இருக்க வேண்டியது அந்த எளிமை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, தாழ்மையை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ இதான் ஆகாப்புக்கிட்ட இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட சம்பவங்கள். அப்போ ஃபஸ்ட்டு புறஜாதி ஸ்திரியை மேரேஜ் பண்ணுறாரு, பாகால் வணக்கத்தை தேசத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார், தேவன் பஞ்சத்தை அனுப்புகிறாரு, மனம் திரும்பலை. மறுபடி வந்து அக்னியை இறக்கி தேவன் தான் அவருங்கிறத நிரூபிக்கிறாரு, ஆகாப் மனம் திரும்பலை. மலையை திரும்ப தராரு, ஆகாப் மனம் திரும்பலை. சீரியருடைய யுத்தம், ஆகாப் மனம் திரும்பலை. மறுபடியும் வருவாங்கன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி வர்றாங்க, ஆகாப் மனம் திரும்பலை. கொன்னுருங்கிறாரு, ஆகாப் மனம் திரும்பலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாபோத்தினுடைய விஷயத்திலும் ரொம்ப மோசமாக நடந்துட்டாரு. இப்போ தேவன் சொன்ன உடனே என்ன பண்ணுறாருன்னா, தன்னை தாழ்த்துறாரு. அதை தேவன் பார்த்துட்டு இங்கே ஆகாப்பை என்ன பண்ணுறாருன்னா மன்னிக்கிறார். இன்னும் ஒரே ஒரு சம்பவம் இந்த ஆகாப்பு கிட்ட இருந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக அமையுது. ஏன்னா இதோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஆகாப்பை பற்றி பதிவுகள் இல்லைன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துடலாம். இவ்வளவு ஆகாப் மோசமானவராக இருந்து ஆகாப்புக்கு தேவன் இவ்வளவு இரக்கம் பாராட்டி கடைசியில் ஆகாப் தேவன் மன்னிச்சிருந்தாலும் அதுக்கு உகந்தவரா இந்த ஆகாப் நடந்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக தேசத்தில் யுத்தம் இல்லை. ஏன்னா பெனாதாத்தோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, எந்த யுத்தமும் இல்லாமல் இருக்குது. இப்போ இவருடைய சம்பந்தி யோசபாத் இவரை பார்க்குறதுக்கு வர்றாரு அந்த ஊருக்கு. வந்த உடனே இப்போ ஆகாப் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் நம்ம
யுத்தமே இல்லாமல் இருக்குது, அந்த ஒரு ஏரியா இருக்குது, அது நம்மளுடைய ஏரியா, அதை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாருன்னா சீரியா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகலான்னு யோசபாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே யோசபாத் என்ன சொல்கிறாருன்னா, சரி யுத்தத்துக்கு போகிறதே போகிறோம், நம்ம யுத்தத்தில் ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்டுட்டு அப்புறம் நம்ம யுத்தத்துக்கு போகலாங்கும் போது இப்போ இந்த ஆகாப்பு என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்றாரு. எத்தனை தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டாரு தெரியுங்களா? 400 தீர்க்கதரிசிகளை. அந்த வசனம் நீங்கள் வேணா வாச்சிருங்க. 22:6 வாசிங்க. 1 ராஜாக்கள் 22:6. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். என்ன உங்களுக்கு இப்போ தோணுது? இதில் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட 850 பேரை யார் கொண்டு இருக்கிறா? எலியா கொண்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே இவர் மறுபடியும் எத்தனை பேரை ரெடி பண்ணியிருக்கிறாரு? 400 தீர்க்கதரிசிகளை மறுபடியும் ரெடி பண்ணியிருக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு மோசமான ராஜா பாருங்க இந்த ஆகாப். திருந்தவே இல்லையே. இப்போ மறுபடியும் இப்போ 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் போகலாமா யுத்தத்துக்குன்னா போங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு. உடனே யோசபாத்து தேவனுடைய மனுஷன் அந்த ராஜா, அவருக்கு நல்லா புரியுது இந்த 400 தீர்க்கதரிசி சொல்கிறது தேவனுடைய வார்த்தை மாதிரி இல்லையே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆகாப் சொல்கிறாரு, ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் எப்போவுமே என்னை பற்றி என்ன தான் பேசிக்கிட்டே இருப்பான், குறையாவே தான் பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை சரியாக தான் இருக்கும், ஏன்னா நீ குறைவுள்ள ஆள் தான் அப்படின்னு யோசபாத்துக்கு சம்மந்தி தானே, தெரியாமல் இருக்குமா, நீ அவரை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்ட உடனே இப்போ மிகாயா வந்த உடனே மிகாயா கிட்ட கேட்ட உடனே மிகாயா சொல்கிறாரு, போங்க நீங்கள் ஜெயிப்பீங்க, ஆனால் யாரும் திரும்பி வர மாட்டா, ஆகாப்பு நீ திரும்பி வர மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே, பார்த்தீங்களா சொன்னேன் தானே இவன் எனக்கு விரோதமாக தப்பாக தான் பேசுவான்னு, பாருங்க நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறான் அப்படின்னு உடனே இப்போ ஆகாப்பு இவனை பிடிச்சி மறுபடியும் ஜெயிலில் போடுங்கன்னு அந்த தீர்க்கதரிசியை போட சொல்லிட்டு, ஏன்னா ஏற்கனவே ஜெயிலில் தான் அவர் இருக்கிறார், மறுபடியும் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு இதாக நடந்திருக்குது, அவர் ஆகாப்புக்கு விரோதமாக சொன்னதுனால அவரை ஜெயிலில் போட்டாச்சு. இப்பயும் வந்து அவர் அதே தான் சொல்கிறாரு. சொன்ன உடனே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த 22 அதிகாரம் வாட்சிங்கன்னா, பரலோகத்தில் நடந்த சம்பவத்தை அந்த மிகாயா தீர்க்கதரிசியை சொல்லுவார், ரொம்ப அருமையாக இருக்கும், நீங்கள் வாட்சிக்கோங்க, ஏன்னா டைம் ஆகிட்டதுனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் யுத்தத்துக்கு போகிறேன், ஆண்டவர் என்னை கொண்டு வருவார்னு தானே சொல்கிறாரு, நான் ராஜவஸ்திரம் போட்டுக்கிட்டு போனால் தானே என்னை கொள்ளுவாங்க, ஏன்னா அவர் தீர்க்கதரிசி எப்படி தீர்க்கதரிசி சொல்கிறார், ராஜா மட்டும் சாவார், மற்றவங்க எல்லாரும் என்ன ஆகிடுவாங்க, உயிரோடு வந்துடுவாங்கன்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அப்போ ராஜா மட்டும் சாகணும்னா எப்படி போகணும், ராஜவஸ்திரம் போட்டுக்கிட்டு போனால் தானே சாவாங்க. சம்மதிக்கு ராஜவஸ்திரத்தை போட்டு விட்டு பாருங்க எவ்வளோ மோசமான ஆளுன்னு. யோசபாத்துக்கு ராஜவஸ்திரத்தை போட்டு விட்டு இவர் சாதாரண வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போகிறார். இப்போ யுத்தம் நடக்கும்போது யோசபாத் அந்த பெனாதாத் ராஜாவும் என்னதான் சொல்லி அனுப்புகிறாருன்னா, அந்த சீரிய ராஜா, நீங்கள் ராஜாவை மட்டும் கொல்லுங்க, வேற யாரையும் கொல்லாதீங்கன்னு தான் அவர் சொல்லி அனுப்புகிறாரு. அதனால இவங்க யுத்தத்துக்கு வரவங்க பார்க்குறாங்க, அங்கே ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, தூரத்தில் முகமெல்லாம் தெரியாது, ராஜா இருக்கிறாருன்னு உடனே அவரை மட்டும் குறி வச்சு போய் கொல்ல போகிறாங்க. பக்கத்துக்கு போன உடனே யோசபாத் என்ன சொல்லிடுறாருன்னா, ஐயோ நான் ஆகாப்பு இல்லைன்னு அலறிடுறாரு. பார்க்குறாங்க, ஆமாம் இவர் ஆகாப்பு இல்லையே, அப்போ ராஜாவை என்ன பண்ண முடியல, கொல்ல முடியலை. ஒரு சேவகனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, வந்ததே வந்துட்டோம் சும்மா எப்படி போகிறதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே யோசிக்காமல் நினையாமல் அப்படின்னு வசனம் சொல்லுது, சும்மா அம்பு எடுத்து சும்மா விடுறாரு. அந்த அம்பு கரெக்டாக போய் என்ன தெரியுங்களா பண்ணுது, இந்த ஆகாப்பினுடைய, அதுவும் எல்லாம் இது கவசம் தரிச்சிருப்பாங்க, எங்கேயுமே கத்தி வேல் பட்டாலும் கூட இதாகாதபடி, ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல கேப் இருக்குது, அந்த கேப்பு கிட்ட போய் இந்த இது என்ன தெரியுங்களா ஆகுது, அம்பு போய் அந்த கழுத்தில் பட்டு ஆகாப் சாகிறார். அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லிடுச்சுன்னா அதுக்கு மாற்று எதுவுமே இல்லை. நினையாமல் ஒருத்தர் போர் வீரன் அம்பை எய்கிறாரு, அது கரெக்டாக போய் இந்த ஆகாப்பினுடைய கழுத்தினுடைய சந்தில் பட்டு அவர் அங்கே இதாகிறாரு. கொண்டு போய் ரதத்தில் வச்சு அவரை என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் போயிடுறாங்க. ஆகாப் செத்துடுறாரு. இவரை போயிட்டு ஒரு இதில் இவரை இருந்து அந்த ரதத்தில் இவரோட ரத்தமெல்லாம் வடிஞ்சிருக்கும், அந்த ரத்தத்தை போய் ஒரு ஆற்றுங்கரையில் நின்று கழுவுவாங்க. அந்த ரத்தத்தை வந்து நாய்கள் நக்குச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இதுதான் அந்த ஆகாப்பினுடைய முடிவு. அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவன் இவ்வளவு இரக்கம் கிருபை தயவு பாராட்டியும் கூட, அவர் தன்னை தாழ்த்தி தேவன் மன்னிச்சும் கூட, அதுக்கப்புறம் இந்த ஆகாப் என்ன ஆகலைன்னா மனம் திரும்பாமல் மறுபடியும் ஒரு கடின இருதயத்துக்குள்ளே அங்கே போயிட்டார். அப்போ இதுலேருந்து 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம் ஆகாப்பினுடைய வாழ்க்கையிலேருந்து. முதலாவது தேவனுடைய அன்பு. ஆகாப் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறு செஞ்ச போதும்
தேவனை தேடாமல் மிக அருவருப்பாக நடந்து கொண்ட போதும் தேவனே அவரை தேடி தேடி சென்று அவரை தன்னை வெளிப்படுத்த முயற்சி, இதனால நீ கர்த்தர் தெய்வம்னு தெரிஞ்சுக்குவ, இதனால நீ கர்த்தர் தெய்வம்னு தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி பல வகைகளில் தன்னை வெளிப்படுத்த அவர் முயற்சி செய்கிறாரு. அதில் தேவனுடைய அன்பை பார்க்குறோம். ரெண்டாவது, தேவனுடைய கிருபை. இவ்வளவு மோசமாய் நடந்த இந்த ஆகாப்பை தன்னை ஒரு விஷயத்தில் அவர் தாழ்த்தின உடனே தேவன் அப்படியே இறங்கி அவரை முழுக்க மன்னிச்சதை தேவனுடைய கிருபையாக பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப்புக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இவ்வளோ மோசமான துன்மார்க்கன அந்த ஆகாப்பு இருந்தாலும், இவ்வளவோ ஆண்டவர் தயவு செஞ்சாலும் கடைசியில் அவருடைய வாழ்க்கை எப்படி தான் முடியுது? துன்மார்க்கமாகவே தான் அங்கே முடியுது அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன்? தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லும்போது அப்போ தேவன் ஏற்கனவே நம்மளை நிறைய தடவை எச்சரிச்சிருக்கிறார். நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல. தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன தான் பார்க்குறாரு? பகைஞனா பகைக்கக்கூடியவரை தான் அங்கே பார்த்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் எவ்வளவு தயவு செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டார்? அவர் நீதியை கற்றுக்கவே மாட்டார். வாசிங்க ஏசாயா 26 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 26:10. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்ப பாருங்க, நிறைய வேதத்துல இருக்கிற கதாபாத்திரங்கள் சபை வகுப்பாருக்கு மிகப்பெரிய அடையாளமா இருப்பாங்க. ஒரு சில கதாபாத்திரங்கள் திரள் கூட்ட வகுப்பாருக்கு அடையாளமா இருப்பாங்க. ஆனால் ஒரு சில வகுப்பார் 2ஆம் மரணத்துக்குரியவருக்கு அடையாளமாக இருப்பாங்க. இதில் இந்த ஆகாப் யாருக்கு தெரியுங்களா அடையாளம்? 2ஆம் மரணத்துக்கு ஒரு அடையாளம். ஏன் அப்படின்னா, இந்த 2ஆம் மரணத்துக்குரியோர் தேவனுடைய விருப்பமே இல்லாதவங்க. அந்த 2ஆம் மரணத்துக்கு போகிறதுல தேவனுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எவ்வளவோ அவங்க திருந்திரணும்னு சொல்லி தேவன் அவரை எப்படியெல்லாம் வெளிப்படுத்திட்டாலும் இவங்க அந்த கடின இருதயத்துக்குள்ளே போய் கடினத்தன்மையை தான் கடைசியாக வெளிப்படுத்துவாங்க. இவங்களுடைய முடிவு அங்கே 2ஆம் மரணம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இது இன்னைக்கு சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கும் பொருந்தும், சகோதரிகளுக்கும் பொருந்தும். அதே போல் ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வருகிற ஜனங்கள்லையும் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு கடின இருதயத்துக்குள்ளே போகிறவங்களுக்கும் தேவன் அங்கே 2ஆம் மரணம் வைக்கிறத தான் இதில் நம்ம அடையாளமாக பார்க்குறோம். அப்போ இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நமக்கு என்ன பாடம்னா, எவ்வளவோ பாவிகளாக இருந்த போதும் தேவன் நம்மளை தேடி வந்து நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வேதத்தின் மூலம் நிறைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படுது, காதுகள் கேட்கப்படுது, எவ்வளவோ சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே வராரு. நாம் செஞ்ச தவறுகளை உணர்றதுக்கு, மனம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா கொடுக்குறாரு. நம்ம தாழ்மை காமிக்கும் போது நம்ம மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. இப்படி தேவன் செஞ்ச சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்காதவங்களா, கடின இருதயம் உள்ளவங்களை நம்ம மாறிவிடாமல் எப்போவுமே தேவனுக்கு பயந்து தாழ்மை இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.